முந்தைய காணொளிகளில் சத்குரு ஷிரடி சாய்பாபா நமது வாழ்வில் சாட்சியுடன் சொல்லக்கூடிய அளவு நடத்திய அற்புதத்தை மற்றும் காசிநாத சித்தர் ஆசீர்வாதம், அவர் சாவு போயிடுச்சு என சொன்னது, அதுபோன்ற வரிகள் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடல்களில் இருக்கிறது என பகிர்ந்திருந்தோம். இந்த காணொளியிலும் சத்குரு சாய்பாபாவிடம் இருந்தே தொடங்குகின்றோம். யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவர்களது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் என படித்திருக்கிறோம். அவ்வாறு செய்வது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவவே. அவ்வாறான நமக்கு உகந்த ஒரு கருத்தை நாம் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடல்களில் இருந்து படித்தோம். அதை பகிர்கிறோம். இதை பகிர்வதால் இவன் யாரடா நமக்கு போட்டியாக என பொங்கி முன்பே 36வது பாடலில் அவன் இவனென அகவிழி பாய்ச்ச கண்டேனிவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலைமையிலின் மகவாய் யாம் பேராய் பெற்றோம் என சொன்னால், சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவான் என பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல் நாடகம் அமைத்திடுவர். வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லிற் பொய்யுண்டே என சொல்லியுள்ளது. அதுதான் இது என அவதூறு பரப்பாதீர்கள். அடியேன் அதற்கெல்லாம் ஒர்த்தில்லை. இது அடியேன் என உரிமை கோருவதற்கு அல்ல, மாறாக நமக்கும் அந்த வரிகள் வழிகாட்டுகிறது என அதன் பெருமையை நிலை பெற செய்யவே. விஷயத்துக்கு வருவோம். பூவையர் இவனகத்துள் பூக்க இவன் பொன்னுடல் அணுகாது மோப்ப பேரின்ப பெரும் பயனறியான் என்ற வரிகளுக்கு பூவையர் என்றால் பெண்கள், அகம் என்பது மனதை, இதயத்தை குறிக்கும் என பொருளெடுத்து, கருப்பு வெள்ளையாயிருந்த என் வாழ்க்கையின் பக்கங்களுக்கு வண்ணங்களை தெளிக்க பட்டாம்பூச்சியாய் வந்தாள் அவள். ஒருவேளை முன்ஜென்ம பந்தமோ, பார்த்தவுடன் என் கைகளில் வந்து அமர்ந்து வண்ணம் பூசியது அந்த பட்டாம்பூச்சி. எல்லோருக்கும் இது கிடைக்குமா? அவளின் சின்ன இதயத்தில் எனக்கு மட்டும் அவ்வளவு பெரிய இடம். சின்னம்மா செய்த சூழ்ச்சி. சந்தித்த மறுகணமே என் பட்டாம்பூச்சியை பிரிய வேண்டிய சபிக்கப்பட்ட நேரம் என கவிதை பாடினால் அது நமக்கு பொருந்தாது. நாம் இதிலிருந்து பெறும் படிப்பினை, வயதுக்கு வந்த பெண்கள் இருக்கும்போது மைனர் மாதிரி இருக்கக்கூடாது, இறை அனுபவம் பெற முயல வேண்டும் என்பதனை. வயதான பின்பும் மைனராக வலம் வருபவர்களை பார்த்து ஊர் பெரியவர்கள், பொண்ணு வயதுக்கு வந்துவிட்டது, இவன் இன்னும் மைனர் மாதிரி சுத்துறான் பார் என கடிவது போன்றதுதான் இந்த வரிகள் என பொருள் எடுத்தால் நமக்கு பெருமை. இந்த பாடல்களில் கிராமத்தில் வளர்ந்தவர்களுக்கு பலருக்கும் பொருந்தும் குறிப்புகள் பல இடம்பெற்று இருப்பதுதான் இதன் சிறப்பு. அதுதான் பலருக்கும் இதில் ஓர் ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றது. நமக்கும் நமது கடந்த காலத்தை நினைவூட்டிய குறிப்பு இது. ஐயன் உதித்த ஆதி சிவனொளி பதிந்த அருள் இல்லத்து திருவாயிற்படிக்கு தெரியும் கிழக்கே தீங்கிழைக்கா எம்மான் உறவு அம்மான் முறைவரும் அறவோன் ஒருவனின் புளிர்பொதி புத்தன் வீட்டு முற்றம் உறைந்த பத்தடி கேணியுள் பாரில் பிறந்தே அருமதி கடந்த இளமரி மலலை அவனுடன் வந்து மறுகடக்க அறியாததன் கால் இடறி கண்முன் வீழ்ந்து நீரில் மிதக்க நெஞ்சம் பதைக்க கருணை கடலாம் கனிவின் பெருமான் தன்றுயிர் நோக்கா தக்க பொழுதில் ஈரேல் அகவையுள் நீருள் பாய்ந்து ஈர நெஞ்சோடனைத்து ஆட்டை மீட்டு ஆறுயிர் காத்த அப்பெருஞ்செயலை அனைவரும் போற்ற ஆகாயம் வந்து அமரர் அறம்பெயருடன் அடியேனும் வாழ்த்த சேதாரமில்லா செவ்வேல் பண்பினை ஆதாரமோடும் அவனொடி தொழுது ஆதாயமின்றி அருள்வாக்காய் உரைத்தேன். கிராமத்தில் ஆட்டுக்குட்டிகள் கிணற்றில் தவறி விழுந்து அதை பலரும் காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் பாடலில் வயது, கேணி இருந்த வீட்டை பற்றிய குறிப்பெல்லாம் பொருந்துமா என்பது கேள்விக்குரியது. அடியேன் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் தங்கி படித்தவன். 10ஆம் வகுப்பு பொது தேர்வு விடுமுறை என நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அப்பாவின் சித்தப்பா மகள் வீட்டு கிணற்றில் ஆடு விழுந்து விட்டது என சத்தம் கேட்டு போன அடியேன் வேறு யாரும் இறங்கும்படி இல்லாததால் இறங்கி ஆட்டை தூக்கி கொடுத்தேன். அந்த கிணறு எங்கள்
வீட்டுக்கு கிழக்கில் இல்லை, மாறாக மேற்கில் உள்ளது. அது அப்பாவின் சித்தப்பா மகள் வீடு. அவங்க கணவர் பெயர் சிவகொழுந்து சேதுவராயர். ஐயனுதித்த என்பதனை ஐயனுதித்த ஊர் என பொருளெடுத்து ஆதி சிவனொளி பதிந்த அருள் இல்லம் என்பதற்கு சிவகொழுந்து சேதுவராயர் இல்லம் என பொருளெடுத்தால் ஆச்சரியப்படும் வகையில் அப்படியே பொருந்துவது வியப்பாக உள்ளது.